உங்களில் யாருக்காவது மண்ணீரல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ப்ளீன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதுக்கு பேர், அது பாதிக்கப்பட்டிருந்தா அது நம்ம ஆரோக்கியத்தையே ரொம்ப மோசமாக்கிடும். ஏன்னா இந்த ஸ்ப்ளீன்கிறது ஒரு சின்ன ஆர்கன், சின்ன ஒரு சுரப்பி. ஆனால் அது இடது பாகம், நம்ம வயிற்று பாகத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். லிவருங்கிறது, கல்லீரல்ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இந்த ஸ்ப்ளீன்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஒரு சின்ன ஆர்கன் தான். ஆனால் அது 2 முக்கியமான வேலைகள். ஒன்று, ரத்தத்தை சேமித்து வைக்கும். அதே மாதிரி இந்த ரத்தத்தில் ஆர்பிசி, டபிள்யூபிசின்லாம் நிறைய செல்ஸ் இருக்குது. இந்த டேமேஜ் ஆன இறந்து போன ஆர்பிசி செல்ஸை எல்லாம் பிளட்லேருந்து மாற்றும். டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸுங்கிற செல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம உடம்பில். அதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான இந்த மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருந்தா அப்போ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. இம்யூனிட்டிங்கிற பவரே இல்லாமல் போயிடும். அதனால தான் இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. ஆனால் இதுக்கு கூட நம்ம ஃப்ளவர் ரெமிடிஸில் நிறைய மாற்று மருந்துகள் உண்டு. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மண்ணீரலுக்கு உண்டான இந்த டிசீஸ் எல்லாம் கூட நம்ம மாற்றி எடுக்க முடியும். ஸோ உங்களில் யாருக்காவது அந்த மண்ணீரல் பாதிப்புக்கு உள்ளாக இருந்தால் உடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் க்ரியேட் பண்ணி உங்கள் பேர், வயசு, இடம், என்ன மாதிரி பாதிப்புக்கு உள்ளாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் அதை கேட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், என்ன மருந்து அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேயா?